இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாமியை கட்டுப்படுத்துறாங்க, அப்புறம் சாமி வந்து சாவடிக்குது. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தா பெரிய போர் நடக்கும். கடைசியில் ஹீரோ மேலே சாமி வந்து எல்லாரும் அழிச்சிடும். அது ஃபஸ்ட்டே வந்து அழிச்சிருக்கலாம், அத்தனை பேர் செத்து இருக்க தேவையில்ல. பழைய படத்தில் வரும் அதே டெம்ப்ளேட், கிளைமேக்ஸில் சாமி வந்துடும், சாமி வந்து எல்லாரும் அழிச்சிடும். அப்புறம் இவர் அதே மாதிரி வராக ரூபம்னு பாட்டு பாடி முடிச்சுடுவாங்க. படம் பார்த்துட்டு வர்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்பா இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறேன்னா பயமாக இருக்குது. வடக்கில் சாமி படமாக எடுத்துனுக்குறாங்க, இங்கே படம்லாம் நல்லா வந்துனுக்குது. காந்தாரா நல்லா இருந்துச்சு, கேஜிஎஃப் நல்லா இருந்துச்சு, நல்ல நல்ல டைரக்டர் வந்துனுக்குறாங்க. அதை தாண்டி ஏதாவது முற்போக்கு சம்மந்தப்பட்ட படம் இல்லைனாலும் பரவாயில்ல, படமாகவே நல்லா எடுக்கலாம்ல. சாமி படம் எடுக்கும். சாமியை கட்டுப்படுத்துவாங்க, ராஜாக்கள் சேர்ந்து அந்த வில்லன் சேர்ந்து சாமியை கட்டுப்படுத்துவாங்க. இப்போ கட்டுப்பட்ட சாமியை உடச்செடுக்குன்னா ஒரு பள்ளத்தாக்கில் இறங்குவார். பள்ளத்தாக்கில் இறங்கி அதுக்குள்ளே உடச்சின்னு போனால் அங்கே பார்த்தா சிவலிங்கம் இருக்கும், அங்கே ஒரு மிருகம் இருக்கும். எதுக்கு அடிக்குதுன்னு தெரியாது. அப்படியே அடிச்சுனே இருக்கும்போது அப்படியே அந்த அப்படியே இதை திருச்சூலத்தை பிடிப்பாரு. பிடிச்ச உடனே பவர் வந்துடும். இப்படி தான் இருக்கும் படம். மற்றபடி படத்தில் ஏகப்பட்ட விஷுவல்ஸ் இருக்கும். நான் கூட வேறு